रुकना सर, वेट सर, यही रुक जाइए सर। वेलकम टू मुंबई सर। आप बॉम्बे शिफ्ट हो रहे हैं? एक महीने और ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி டிவோர்ஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா நாள் ஆக ஆக பெருசாயிட்டே போகுது அப்படி தான் வந்து சொல்லணும். ரீசெண்டாக ஜெயம் ரவி மும்பை போயிருந்தாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க. இந்த மாதிரி மும்பை ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து 1 மந்த்தாகவே மும்பையில் தான் இருக்கேன், நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து மும்பை ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுவே பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்க நிறைய ஆடியன்ஸ்க்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்தது. ஆனால் இப்போ வந்து அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இந்த மாதிரி நான் மும்பையில் தான் இருக்கேன் 1 மந்த்தாக, அங்கே தான் என்னோட பேஸ் இனிமேல் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மும்பை சென்னை ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கேயும் கடல் இருக்குது, இங்கேயும் கடல் இருக்குது. அண்ட் மும்பை மக்கள் ரொம்ப அன்போட தான் இருக்காங்க அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு. அண்ட் பொன்னியின் செல்வன் படம் ப்ரமோஷன் அப்போ நான் மும்பை வந்தேன். ஸோ அங்கேருந்தே மும்பையோட எனக்கு ஒரு கனெக்ட் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி ஆர்த்தி மேலே வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வாழ்ந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிலாங்கிங்ஸ், அதாவது ஜெயம் ரவி யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு. முக்கியமான விஷயங்கள் பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மனைவியான ஆர்த்தி கிட்ட தான் இருக்கான். அவரோட பர்சனல் செலவுக்கு கூட ஆர்த்தி கிட்ட தான் வந்து காசு கேட்டு வாங்கணுமா, அந்த மாதிரி தான் வந்து அவர் இருந்துட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஆர்த்தி தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களாம். இதுக்காக ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா ஆர்த்தி கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்காங்களாம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லாகின் டீடைல்ஸ் கொடு அப்படின்னு வந்து கேட்டிருக்காராம். நிறைய வாட்டி கேட்டு அதுக்கு அவங்க சரியா ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக மெட்டாவில் போய் கேட்டு ஜெயம் ரவி அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கிட்டாரு. ஜெயம் ரவி அவரோட டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் வந்து போட்டிருப்பாரு. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தான் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சில வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணலையா. ஏன்னா இந்த வாட்ஸ்அப்னாலே நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பே டெலிட் பண்ணி தான் வச்சிருந்தாராம். ஸோ ஜெயம் ரவியோட பிலாங்கிங்ஸ் ஆன பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதையும் தாண்டி சில பேங்க் டீடைல்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு இஷ்யூ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு முறையாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இதுக்கே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சண்டை போடுற லெவலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. அதை தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு புகாராக கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயம் ரவியோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துதான். அதுக்கப்புறமா 3 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாக தான் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்துதான். அண்ட் முக்கியமாக அந்த கடைசி 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அவருக்கு கிடைக்கவே இல்லையா. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு வேலைக்காரிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கூட ஜெயம் ரவிக்கு அவரோட வீட்டில் கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் தான் வந்து இப்போ வெளியில வந்துட்டு இருக்கு.